பாத்திரம் வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றி அவிச்சிடுங்க. தண்ணி உள்ளே இருக்கும், வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? சூடு பண்ணி வெளியே வந்துடும். நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிச்சிடுங்க. அவிக்கும் போதே வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. மறுபடியும் இவருக்கு அதே கட்டி அதே ஆள் தள்ளிங்க. லைட்டாக தள்ளிங்க. வெளியே எதிரில் தள்ளி பாஸாக வெட்டினா பாஸாக விடுவா. நான் மூஞ்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். நாங்கள் எதை க்ளோஸ் பண்ணி சார் உடைக்குதான் இருக்கணும் உங்களுக்கு. எது? ஆமாம், ஒன்றும் பிரச்சனை சார். கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. நீங்கள் ஏன் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஒரு டெமோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். எவ்வளோ பார்க்குறோம் போச்சு. ஓ ஓ ஓ செதில் போன வீடியோவில் இந்த கறி தான் உடஞ்சிது. அதே கறி தான் இந்த வீடியோவிலையும் வெட்டுறேன். ஐயோ நீங்கள் செல்லு கொஞ்சம் தள்ளி வைப்பா. எனக்கு செல்லு அடிக்க வேலை டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. இங்கே எப்பவுமே தான் போய் ஸ்பீடு தான் வரும். புது வீடியோ போடலாம். காஷ்மீர் சொல்லுவோம் ஃபோன் கட்டிங் வீடியோ. எல்லாரும் எல்லாத்துலேயும் வந்துருக்கு. ஐயா கிழிச்சு போடு. மடியில் ஒரு ஓடு இருக்குண்ணா. என்னப்பா மடியில் ஒரு ஓடு இருக்கு. ஏன் மடியில் பிளைடை விட பவராக இருக்கும். அப்படியே பிளேடு மாதிரியே ஷேவிங் பண்ணலாமாண்ணா? என்னப்பா ஷேவிங் தான் நானே பண்ணி விட்றேன். ஏன் ரிஸ்க்கு? ஏன்னா அவ்வளோ பவராக இருக்குல்ல. அம்மா பிடிச்சா விட்டுருவா. போதுமா பாரு. ரொம்ப பிடிச்செல்லாம் முடிய முடியாமா? கையிலேருந்து கழுவுற மாதிரி இருக்கும். சொன்னீங்க அவங்களுக்கு அந்த பாத்திரம் வேணுமா? அவங்களுக்கு அதுதான் நல்லா வாங்குறாங்க. தேங்காய் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த பாத்திரத்தில் சாமி எதுவும் சொன்னால் அது ரேட்டு போகணா? பாத்திரத்தில் சாமி அதுதான். அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் நல்லா வீடியோவே கிடைக்காது. அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது. ஆன்மீகத்தில் உள்ளவங்க அது எடுத்துட்டு போகிறாங்க. உண்மையாக சாமிக்கு தானா இது? வந்து சாமின்னு சொல்ல முடியாது. இது அந்த காலத்து பெரியவர்கள் இப்போ இல்லை. அந்த காலத்து பெரியவங்க தான் பிச்சை எடுப்பாங்க வச்சுட்டு. பிச்சை பாத்திரம் எடுத்து வந்துடுறாங்க. அதனாலதான் பாத்திரம் இப்போ சில்வர் தட்டு வெளி தட்டுலாம் ஆகி போச்சுல. இல்லை கியூஆர் கோட் நான் இப்போ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான். இதுதான் இப்போ அவங்க இதெல்லாம் வந்து இதுவாக தெரியல. சினிமா தான் அவங்கள தூக்கிடுச்சு. பிச்சைக்காரங்களப்பா கடவுளுக்கு அது ஊதி தான் இருப்பாங்க. அது சவுண்டே வராது. இதில் வராது. இதில் அது வந்து அது வேறு சங்கு. அதனால தான் அது பேர் வந்து சங்குனாலே அதுதான். நான் இலவசண்ணா தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த சங்கு சவுண்டே வராது. ஊதுனா வெறும் காற்று தானே போவோம். சங்குல ஊத முடியாது. மச்சானே உங்களுக்கு எதிரி பார்த்தீங்க. அப்படி கிடையாது. நீ என்ன பாங்க எதிரி? இது வந்து பாத்திரம் பாயுது. வெள்ளை கலராக இருக்கும் அந்த சங்கு தானே. நீ வேணும் வரும்போது அவர் சேனல் தானே வியூஸ் போகுது. ஒரு வீடியோ ஒழுங்கு எடுக்கக்கூடாது. அந்த காலத்தில் இதில் தான் பாத்திரம் பிச்சு எடுப்பாங்க. ராஜா கிட்டலாம் நானே ஆட் பண்ணி வீட்டு போயிடுறேன். ஆமாம் செட் பண்ணேன். ஒன்றா சேஞ்ச் பண்ணி இப்படிதான் நீ வீடியோ தலையில் எடுத்துருந்தா நீ தானே பண்ணி விட்டு போன. ஆமாம் நான் தான் பண்ணி ஒரு கடவுளாக. ஆமாம் ஆமாம் மொபைல் திருப்பி தலையில் எடுத்தாப்பா. என்கிட்ட முன்னாடியே சொன்னான். எடுத்துட்டேனியா? ஆமாம்
தப்பா எடுத்து தரலாம்டா. இந்த மாதிரி ஐடியாலாம் மகிழ்ச்சி. தம்பி கீரி போண்டா தம்பி கீரியா இது சாப்பிட்டீங்களா நீங்க? ஆ? இது சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டுக்கமா நானே கடலில் இறங்கி எடுத்துருக்கேன். சும்மா கடலையே இருக்கா ஆ கடலைனா மாறல் தள்ளி இருக்கா ஆ குமிச்சி எடுக்கிறதுக்கு குமிஞ்சா நினைஞ்சிடும். என் தம்பியை எடுத்துக்கன்னு சொன்னான் நேற்று. அவன் சொன்னான் நானும் தனியாக எடுத்துக்கணா அப்படின்னு. அன்னைக்கு கூட பிரச்சனை ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம். அங்கே ரெண்டாவதுல அங்கே தான் அந்த மாதிரி எடுத்துக்க. அம்மா புரியும் புரியும் கிட்டுவா லைட்டாக வெளியே விடு. அவுச்சிட்டு மிளகு சீரகம் மிளகு சீரகம் போட்டா உங்களுக்கு அந்த கவுச்சிலாம் வெளியே வந்துடும். கிட்ட போகலாம் ஓகே.